வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் செகண்ட் ஹேண்டில் என்னென்ன கார் வாங்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கார்கள் இருந்தாலுமே அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு பெஸ்ட்டு 5 காரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5 காரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு, அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதோட மைலேஜ், ரீசேல் வேல்யூ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மொபைலில் பார்த்துக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் பார்த்தீங்கன்னா போடுறேன், இந்த இடத்துல ஃபோட்டோவும் போடுறேன். மறக்காம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் எந்த கார் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனியில இருந்து ஷிஃப்ட்டுங்க. ஸோ ஷிஃப்ட்டுங்கும் போது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச் பேக்ல ரொம்பவே பிடிச்ச காரு, மார்க்கெட்டில் எப்பவுமே டிமாண்டில் இருக்க ஒரு கார்னே சொல்லலாங்க. மாருதி சுசுகி ஷிஃப்ட்டை நிறைய பேருக்கு விரும்புறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்ததாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். அது ரிலையபிலிட்டியாக இருக்கும். ஒரு நியூ டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா அந்த காரை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஓட்டலாம். அதே மாதிரி பவர் அண்ட் பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ மாருதி சுசுகி ஷிஃப்ட்டில் மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. 1.2 லிட்டர்ல பெட்ரோலும் 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின் கொண்ட வண்டிகள் தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் பெட்ரோல் இன்ஜினை விரும்புறதுக்கு பதிலாக டீசல் இன்ஜின் விரும்புவீங்க. ஸோ உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். நான் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு பவர் தேவையில்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை வைக்கக்கூடாது, எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டி என்னோட ரிலையபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா மெதுவாக தான் போவேன், அதிகமாக எனக்கு எங்கேயுமே வேலை கிடையாது, எப்பயா ஒரு வாட்டி தான் கார் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் சூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ நான் டெய்லி யூசேஜுக்காண்டி யூஸ் பண்ண போறேன், டெய்லி ஒரு 40 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுவேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ரா பவர் தேவைப்படுது, ஒரு இடத்துக்கு கொஞ்சம் அவசரமாக போகணும்னா எனக்கு பவர் வேணும், நல்லா பிக்கப் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல ஒரு 16ல இருந்து 18 வரைக்கும் கொண்டு வரலாங்க. ஸோ சிட்டிக்குள்ள நீங்க ஏசியோட ஓட்டுறீங்க அப்படின்னா 15ல இருந்து 16 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதே டீசல் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 to 22 பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். வித் ஏசியில் 100ல டிரைவ் பண்றீங்க பட்சத்தில், சிட்டியை விட்டு அவுட்டர்ல ஹைவேஸ்ல டிரைவ் பண்றீங்க பட்சத்தில் ஒரு 20ல இருந்து 22 வரைக்குமே நம்ம கொண்டு வரலாம். 18ல இருந்து 20 பார்த்தீங்கன்னா சாலிடா ஒரு சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் கிடைக்குங்க. ஸோ டீசல் இன்ஜினை நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரா பவர் கிடைக்கும். அதே மாதிரி ரீசேல் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ரீசேல் வேல்யூ குறையாது. இப்பவுமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நின்னு பேசுதுங்க வண்டி. சோ ரீசேல் வேல்யூ பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ஒருவேளை ஷிஃப்ட்டை எடுத்துட்டு நான் ஒரு வருஷத்துல கார் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா கொடுத்துட்டு அடுத்து வேற கார் வாங்கலாம். ஏன்னா ரீசேல் வேல்யூ அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும். லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு டெய்லி யூசேஜும் வேணும் ப்ரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க ஷிஃப்ட் எடுக்கலாம். சோ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹியூண்டாயில இருந்து i10ல பெட்ரோல் இன்ஜின் தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஹியூண்டா i10 பெட்ரோல் இன்ஜின் ஒருவேளை நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் பொறுத்தளவுக்கு அந்த வண்டியில சுத்தமாவே சவுண்டே வராதுங்க. ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் உங்களுக்கு கிடைக்கும். கேபின்குள்ள இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாவே கேட்காது அந்த வண்டியில. ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேட்ச் பேக்கா இருந்தா போதும், ரேட்டு கம்மியா வேணும் அப்படின்னா 5 லட்ச ரூபாயில இல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில இருந்து i10 கிடைக்குங்க. நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா வெறும் i10, இதுல பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 சொல்லி இருக்கு. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கிராண்ட் i10 2013-14 மாடலு 2.5 லட்ச ரூபா 250க்குலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 13, 14, 15 அந்த மாடல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் டீசல் இன்ஜின்லயே கிடைக்கும். நான் சொல்ல வரது பெட்ரோல் இன்ஜின்ங்க. பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல இருக்க குவாலிட்டிலாம் எனக்கு மஸ்டா பார்ப்பேன்ப்பா, எனக்கு இன்டீரியர் குவாலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கணும், பிரீமியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா i10 போலாம். i10ல இருக்க இன்டீரியர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க, சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இன்டீரியரோட ஃபினிஷிங்கும் சரி, அதோட அட்ராக்ஷனும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டீசென்டான இன்டீரியராகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினான்னு கம்பேர் பண்ணீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு எப்படின்னா உங்களுக்கு மைலேஜுங்கும் போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 அந்த 18 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. இதே டீசல் இன்ஜின்ல நீங்க 20 to 22 கொண்டு வரலாம். நான் சொல்றது i10ல லேடிஸ் வாங்க போறீங்க, ஒரு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வேணும், அது ஒரு லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈஸியா ஓட்டிப்பாங்க. ஸோ 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஹியூண்டாய் i10ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க. செகண்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா மேனுவலோட ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு i10 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். எனக்கு வந்து அதிக ஃபியூச்சர்ஸ் வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க i10 சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன்ல டொயோட்டா எட்டியாஸ் இருக்கு.
ஸோ டொயோட்டா எட்டியாஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சொல்ல போகிற எல்லா காரையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்களாம் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு, அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்க. அதனால டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. டொயோட்டா எட்டியாஸ்ல மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குங்க, பெட்ரோல் அண்ட் டீசல். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்லயும் இருக்கு, உங்களுக்கு செடான் டைப்லயும் இருக்கு. செடான்லயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இருக்கு, ஹேட்ச்பேக்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டீசல் இருக்கு. உங்களுக்கு ஹேட்ச்பேக் வேணும்னாலும் எட்டியாஸ் லிவோ எடுக்கலாம், இல்ல எனக்கு செடான் டைப் தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா எட்டியாஸ் எடுக்கலாங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. 1.3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் 1.4 லிட்டர் டீசல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியை எதுக்காக எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து எந்த ஒரு இடத்திலும் இல்லாம கம்ஃபர்ட்டா போகணும்பா, ஹெட்ரெஸ்டும் சரி, எங்களுக்கு லெக் ரூமும் சரி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த காரை பார்த்தீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். அடுத்ததான் நான் இப்பதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தொழில் பண்ண போறேன். ஸோ அடுத்ததான் எனக்கு வந்து டீ போர்டு வண்டி ஒரு நல்ல வண்டியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு டொயோட்டா எட்டியாஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க டொயோட்டா எட்டியாஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாங்க. எனக்கு வந்து பூட் ஸ்பேசஸ் வந்து அதிகமா இருக்கணும், எனக்கு வந்து பூட் ஸ்பேசஸ் அதிகமா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், செலவு இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில நீங்க கிலோமீட்டர் வந்து கணக்கு பண்ணணும் அவசியம் இல்லை. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல எடுக்க போகும்போது மிஞ்சி போனா ஒரு 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியே நீங்க தாராளமா நம்பி எடுக்கலாம். ஏன்னா இன்ஜின் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். சோ இந்த வண்டியோட பாடின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி இருக்காதுங்க, லைட்டா கையை வச்சு அமுத்தினாலே போதும் உள்ள போகும். பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் நல்லா இருக்கும், இன்டீரியர் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டானதில் கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க இந்த வண்டி பொறுத்தளவுக்கு நான் பேச வரதே இன்ஜினை பொறுத்து தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் சரி டீசலும் சரி பக்காவா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 16 வித் ஏசியில நீங்க சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். 16 to 18 வித் ஏசி ஹைவேஸ்ல 100ல டிரைவ் பண்றீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ல தாராளமா எடுக்கலாங்க. உங்களுக்கு டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 16ல இருந்து 18 வரைக்குமே தருங்க. வித் ஏசியில சிட்டிக்குள்ள பண்ணும்போது 20 to 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல கொண்டு வரலாம். வித் ஏசி நீங்க 100ல டிரைவ் பண்றீங்க அப்படிங்கிற போது சோ மைலேஜ்ங்கும் போது வேற லெவல்ல இருக்குங்க. சோ நீங்க ஒரு டாக்ஸி யூஸ் பண்ண போறீங்க, டீ போர்டா ஓட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ் தான். 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பாத்தீங்கன்னா போலாங்க. ஹோண்டா அமேஸ்லாம் நான் நியூ மாடலை பத்தி பேச வரல, கொஞ்சம் ஓல்டு மாடல்லாம் நான் சொல்ல வரேன். ஒரு 13, 14, 15 அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இன்ஜின் கேப்பபிலிட்டியும் சரி, இன்ஜின் ஸ்ட்ராங்கும் சரி சூப்பராவே இருந்துச்சு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு செடான் டைப்ல எனக்கு ஒரு கார் வேணும்பா, சோ அது டீ போர்டா யாருமே ஓட்டி இருக்க கூடாது, எனக்கு ஒரு பெஸ்டா இருக்கணும் அந்த வண்டி அப்படின்னா நீங்க ஹோண்டா அமேஸ் பக்கம் போலாம். மைலேஜும் பாத்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கம்மியா இருக்குங்க. ஒரு 20 to 22 வரைக்குமே நீங்க கொண்டு வரலாம். சோ 20+ கேரண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி கிடைக்குங்க. சோ அதனால எனக்கு ஒரு மைலேஜும் வேணும், ஒரு செடான் டைப்லயே வேணும், கொஞ்சம் பார்க்க பிரீமியமா இருக்கணும்ப்பா எனக்கு அப்படின்னா நீங்க ஹோண்டா அமேஸ் பக்கம் போலாம். அதுவும் டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சோ அடுத்ததான் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ங்கும் போது ஹோண்டா இன்ஜினை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ், ஒரு ரஃப் டிரைவிங் இல்லாம ஒரு ஸ்மூத் டிரைவிங்கா பாத்தீங்கன்னா நீங்க போலாங்க. இன்ஜின் நாய்ஸ், டீசல் இன்ஜினோட நாய்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே கேபின்குள்ள எல்லா கார்லயுமே வரும். பட் இந்த கார்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வரும்னு வச்சுக்கோங்களேன். கேட்காம இருக்காது, பட் கேட்கும், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல இருக்க மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும். நான் கொஞ்சம் பிரீமியமா செலவு பண்ணுவேன்ப்பா, பிரச்சனை கிடையாது அப்படின்னா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கும் போது ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. சோ அதே மாதிரி இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு 5 பேரை வச்சுட்டு நீங்க ஒரு மீடியமான ஸ்பீட் பிரேக்கர் ஏத்தி இறக்குறீங்க அப்படிங்கும்போது கீழே பாத்தீங்கன்னா தட்டும். சோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த வண்டியில கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது ஒரு மெயின் மைனஸ் பாயிண்ட். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா 5th நம்ம பார்க்க போறது வேகனாருங்க. சோ வேகனார் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் கார்னே சொல்லுவேன், ஒரு ஃபேமிலி கார்னே சொல்லுவேன். சோ அதை நீங்க டீ போர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஓன் போர்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டீ போர்டா எடுத்து ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஹேட்ச்பேக் மட்டும் தான் இருக்கும். நான் டொயோட்டா எட்டியாஸ் வந்து செடான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் வேகனாரை பொறுத்தளவுக்கு ஒன்லி உங்களுக்கு ஹேட்ச்பேக் மட்டும் தாங்க இருக்கு. சோ நீங்க டீ போர்டா ஓட்டுறீங்க, இப்ப நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா டீ போர்டா ஓட்டிட்டு இருக்காங்க வேகனாரை. நீங்க வேகனாரை பாத்தீங்கன்னா டீ போர்டா ஓட்டுறனால ஓட்டலாம். மைலேஜும் பாத்தீங்கன்னா 20+ உங்களுக்கு கேரண்டியா கிடைக்குங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகனார்ல பெட்ரோல் இன்ஜின் தான், ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், இன்ஜின் சுத்தமா வராது, மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மி, ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா கம்மியா கிடைக்குங்க, சீப்பா தான் இருக்கும். எங்கனாலுமே பாத்தீங்கன்னா வேகனாரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். இத மெயினா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலி கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நீங்க ஃபேமிலிக்கு ஒரு 5 பேர் போறதுக்காண்டி கார் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வண்டி எடுக்கலாம். டீ போர்டா நான் ஒரு ஹேட்ச்பேக்ல ஓட்ட போறேன் அப்படின்னா தாராளமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த வண்டி எடுக்கலாங்க. 110, 120 போகும்போது கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளவுலாம் போக மாட்டேன்பா, 100 குள்ள தான் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கார்னு இந்த காரை சொல்லுவேன்.
ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் கார் எடுக்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணி எடுக்கணும். இப்போ 5 லட்ச ரூபாய்க்குள்ள என்னென்ன காருன்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி செக் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க காரை பார்க்கும்போது வண்டியை போய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் நாய்ஸை தவிர மற்ற ஏதாவது அப்நார்மலான நாய்ஸ் கேட்குதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணுங்க. அடுத்து இன்ஜின் ஆயிலோட கேஜை எடுத்துட்டு அந்த இடத்துல கை வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்லுங்க. ஆக்சிலேட்டர் ஃபுல் ரேஸ்ல போகும்போது ஆயில் ஏதாவது அடிக்குதா அப்படின்னு பாருங்க. பெட்ரோல் இன்ஜின்ல மேக்ஸிமம் அடிக்க வாய்ப்புகள் கிடையாது, ஆனால் டீசல் இன்ஜின்ல அடிக்க வாய்ப்புகள் இருக்கு பழைய காருங்கும் போது. ஸோ அதனால அதெல்லாம் முதல்ல நீங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி செக் பண்ணுங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எப்படி ப்ரோ செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வண்டியில பஞ்ச் மார்க் இருக்கும். அதாவது ரோபோட்டா அந்த இதை பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க வெளியே வந்துட்டு நீங்க ஏதாவது பண்றீங்க செய்றீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா அதை யாராலையும் பஞ்ச் பண்ண முடியாது. கம்பெனில இருந்து கொடுக்கப்பட்ட ரோபோட்டால தான் பஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த பஞ்சிங் மார்க்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கார் எடுக்க போறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 100% சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு அப்படின்வாங்க. தயவு செஞ்சு சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணுங்க. லாஸ்டா இருக்க சர்வீஸ் ரெக்கார்டை மட்டும் செக் பண்ணாதீங்க. இந்த மாசம் பண்ணிருக்கிறத மட்டும் செக் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2014 மாடல் அப்படின்னா 2014 மாடல்ல ஒரு எட்டியாஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2016 வரைக்கும் சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப 2025 வரைக்கும் சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்ட்ட விற்க போறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சர்வீஸ் ஹிஸ்டரியோட டேட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. என்ன பாத்தீங்கன்னா இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், ஆர்சி ஓனர்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. டஸ்ட் ஹிஸ்டரிலாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரியா செக் பண்ண வேண்டியது. கிளட்ச் ஸ்மூத்னஸும் சரி, உங்களுக்கு கீர் ஷிஃப்டிங் ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. டெஸ்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டெஸ்ட் டிரைவ் பண்ணாதீங்க. நான் ஒரு 200 ரூபாய்க்கு டீசல் கூட போட்டு வரேன்பா, ஆனா நான் வண்டியை ஓட்டி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 10 to 20 கிலோமீட்டர் போக 10 வர 10 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. அப்புறம் சுயரூபமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்க கார் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. சோ இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மைலேஜ் முக்கியமா, ரீசேல் வேல்யூ முக்கியமா, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எனக்கு முக்கியமா, சோ அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னதை வச்சு எல்லா கார்லயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ், பாய். அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.